ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. த மோஸ்ட் அவைட்டட் ட்ரெய்லர் கூலி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு இருக்குது. பொதுவாக வந்து ஒரு படம் வருது அப்படின்னாலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், மற்ற பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் கூலிக்கு இதை விட பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, கூலியில் நிறைய ஸ்டார்ஸ், அதாவது உபேந்திராவாக இருக்கட்டும், அமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு. ஸோ இப்படி இவ்வளோ ஸ்டார்ஸை வச்சு ஒரு படத்தில் எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும், இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு. அதை தவிர்த்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்கள் வந்து ஒரு பவர் பேக்டு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். ஸோ அவரும் ரஜினி சாரும் ஒரு காம்போவில் ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்றப்போ இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது, ரஜினி சாருக்கு அவர் என்ன மாதிரி படத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. இப்போ இந்த கூலி ட்ரெய்லர் வந்து எல்லாருமே வந்து பார்த்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே ஒரு ட்ரெய்லர் வந்தாலே படம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்த காரணத்தினால எல்லாருமே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஷௌபின் ஷாகிரா இருக்கட்டும், நாகார்ஜுனா அவர்கள், அமீர் கான், உபேந்திரா, ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவரே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நாகார்ஜுனா, ஷௌபின் இவங்களுடைய கேரக்டர் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி சத்யராஜ் அவர்களுடைய கேரக்டர் இதில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவரை காட்டும் போதெல்லாம் இந்த ஷாக் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், சுற்றி வயராக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் ஒரு சேர் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த சேரும் அதை சுற்றி சில வயர்களும் இருக்கும். அப்போ வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வரும். அதாவது இந்த உலகத்தில் ட்ரேஸே இல்லாமல் ஒருத்தரை அழிக்கிற மாதிரியான வாய்ஸ் ஓவர் அப்படின்னு வரும்போது, அதாவது அந்த சேரில் வந்து மேபி அதில் உட்கார வச்சு ஒருத்தவங்களை அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சது ஒரு வேளை சத்யராஜ் அவர்களாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அண்டு உபேந்திரா அவர்களுடைய கேரக்டர் வந்து அவர் வந்து ஒரு கூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா அவர் வந்து ஒரு நேம் பேட்சாக இருக்கட்டும், அந்த ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூலி படத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபைட் சீன், பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட் சீனில் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரியே இருக்கும், பட் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ கூலி படத்தில் ரஜினிகாந்த் அவர்களை டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிகாஷன் அவர்களுடைய போர்ஷன்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ஸ்பையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்பா தான் சத்யராஜ், அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இதனால் இவங்க ஸ்பையாக உள்ளே இருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்ருதிகாஷன் மட்டும் அவங்களுக்கு பொண்ணு இல்லை, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு டயலாக் பேசும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு அவர் அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அப்பா ஆனால் அவர் எனக்கு நண்பர். ஒருவேளை இதில் சத்யராஜ்க்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம், அதனால இவர் பழி வாங்குறதுக்கு மறுபடியும் திரும்ப வந்திருக்கலாம் அப்படின்னும் பார்க்கப்படுது. இந்த ட்ரெய்லரில் தேவா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் காட்டுவாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தேவா, மேபி அந்த மேன்ஷன் அவருடைய தான் இருக்கலாம். அந்த சீன் காட்டும்போது ஒரு ஃபைட் சீனும் வரும். அப்போ தான் அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி இது வந்து ப்ரீ இன்டர்வல் சீனாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், அனிருத் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பவர் ஹவுஸாக இருக்கட்டும், சிக்கடு சிக்கடாக இருக்கட்டும், ஸோ எல்லா பாட்டுமே வந்து பயங்கரமாக எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்கோம். சத்யராஜ் அவர்கள் வந்து 30 வருஷமாக ஒருத்தர் ஆஃப்லைனில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அப்போதான் வந்துட்டு ஒருத்தரை யாரோ கட்டி இழுத்துட்டு வர மாதிரி கால் மட்டும் தெரியும். அது வந்து ரஜினிகாந்த் அவர்களாக தான் இருக்கலாம், அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கலாம் அப்படின்னும் தெரிய வருது. மொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு சயின்டிஃபிக் படமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மாஸ் பவர் பேக்டு ஆக்ஷன் மூவியாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வருது. இதை தாண்டி இந்த படத்தில் வந்து கலர் டோன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது வழக்கத்துக்கு மாறா லோகேஷுடைய மற்ற படங்களை விட இந்த படத்தில் கலர் டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கதாகவும், அங்கங்கே ரெட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கதும் தெரியப்படுது. ரஜினி அவர்களுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உறுதியாக தெரிய வருது. அண்ட் அந்த பாட்ஷா ஃபீல் கொடுக்குற அந்த நெகட்டிவ் இதில் வந்து ரஜினி அப்படியே வாயில் சிகரெட் போட்டு வரதை அப்படியே அந்த நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. அது ஒரு மாதிரி பயங்கர ஸ்வாகா மாசா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களுடைய அந்த காமெடி சென்ஸ், ஹியூமர் சென்ஸ் வந்து அந்த ட்ரெய்லரோட எண்டில் வச்சிருக்காங்க. அவர் சும்மா நார்மலாக நடந்துதான் வரார், நடந்து வரும்போது ஒரு ஹியூமர் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நாகார்ஜுனா அவர்கள், ஷௌபின் அவர்கள் ஒரு கேங், டான் கேங்கை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் உபேந்திரா அவர்கள், ரஜினி அவர்கள் அந்த ஹார்பரில் ஒரு கூலியாக இருக்க ஒருத்தவங்க ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டும் போது தெரியுது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் அவர்களுடைய கேரக்டர் தான் வந்து நம்மளால டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. மேபி அவர் வந்து ஒரு பெரிய டானா இருக்கலாம், அதாவது நாகார்ஜுனா அவருக்கே அவர் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் இருக்கலாம். அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு
பவர் பேக்டு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறத தாண்டி இதில் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், சத்யராஜ் அவர்கள் ஒரு சயின்டிஸ்டாக காட்டுறாங்க அப்படின்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து வருவாங்க கையில் ஃபைல் வச்சுட்டு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து, ஸோ அந்த ஹார்பரில் இருந்து. மேபி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்கலாமோ, அந்த பொண்ணு வந்து அந்த ஹார்பரில் நடக்கிற ஏதோ சில தவறுகளை கண்டுபிடிச்சிருக்கலாம், அதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம், அந்த பொண்ணுக்காக வந்து ரஜினி மறுபடியும் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணப்படுது. இப்படி ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதை சொல்லப்படுது. தென் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்களுடைய ஸ்வாக் வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து இத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாலுமே ரஜினி ஸ்க்ரீனில் வந்தால் போதும், எங்களுக்கு அதுதான் முக்கியம், அவரை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அவருடைய ஸ்வாக்காக இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதை தவிர்த்து இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரியுது. ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த ட்ரெய்லருமே இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு கேரக்டரும் இந்த ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா, நாகார்ஜுனா என்ன ரோல் பண்ணுவாரோ, அமீர் கான் என்ன ரோல் பண்ணியிருப்பாரா, ஷௌபின் என்ன ரோல் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓரளவு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க இந்த ரோல் தான் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓவராலாக இதை தாண்டி வந்து ரஜினி அவர்களுடைய ஃபேன்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பக்கா ட்ரீட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்வாக் ஸ்டைல் எல்லாமே இதில் காட்டியிருக்காங்க. அவர் அப்படியே சிகரெட்டை வச்சுட்டு இப்படி நடந்து வரதா இருக்கட்டும், அவருடைய ஹியூமரை வந்து அந்த எண்ணில் வச்சதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு. ஓவராலாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தில் டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியுது. ஸோ ரஜினி அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு டிஏஜிங்கில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணலை ட்ரெய்லரில், எதனால் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கலர் டோன் அப்படின்னு பார்க்கும்பொழுது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய மற்ற படங்களை ஒப்பிடும்போது இதில் கலர் டோன் வேற ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணப்படுது. இப்படி ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதை சொல்லப்படுது. தென் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்களுடைய ஸ்வாக் வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து இத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாலுமே ரஜினி ஸ்க்ரீனில் வந்தால் போதும், எங்களுக்கு அதுதான் முக்கியம், அவரை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அவருடைய ஸ்வாக்காக இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது. இந்த படம் ஓவராலாக வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இதில் ஏகப்பட்ட வைலன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயுமே வந்துட்டு அந்த வெட்டு குத்து இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஒரு ரத்தம் தெரிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ முடிச்சிடலாமா அப்படின்னு ரஜினி ஸ்டைல்லையே இந்த டீகோடிங்கை நம்ம முடிச்சிடலாம். படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான்.